ஆசீர்வாதமான காலை வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் சங்கீதம் 148வது அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க போகின்றோம். இது ஒரு துதி சங்கீதம் ஆகும். இந்த அதிகாரத்திலே 1 தொடக்கம் 6 வரையான வசனங்களிலே தேவனுக்கும் வானங்களுக்கும் இடையிலான தொடர்பை பாடுகிறது. அதே போல 7 தொடக்கம் 10 வரையான வசனங்களிலே தேவனுக்கும் பூமிக்கும் உள்ள தொடர்பை பாடுகிறது. 11 தொடக்கம் 14 வசனத்திலே தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் உள்ள தொடர்பை பாடுகிறது. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இந்த அதிகாரத்தை முழுமையாக வாசிக்கும் படிக்கும். இந்த இடத்தில் சங்கீதக்காரன் இந்த வானத்தை பார்த்து அவன் கூறுகிறான், சூரியனே, சந்திரனே, பிரகாசிக்கிற நட்சத்திரங்களே, தேவனே துதியுங்கள் என்று அவன் பாடுகிறான். அதே போல இந்த பூமியில் உள்ளதான சகல பிராணிகள், மரம், செடி, கொடிகளை பார்த்து சங்கீதக்காரன் கூறுகிறான், தேவனை துதிக்கும் படிக்கை. நாங்கள் வாசிப்போம் 148வது அதிகாரத்தில் 11 தொடக்கம் 13 வசனங்கள் இப்படியாக கூறுகிறது. பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். இந்த இடத்திலும் சங்கீதக்காரன் பூமியில் உள்ள மனுக்குலத்திற்கு அவன் பாடுகிறான். அதாவது ஜனங்களை பார்த்து அவன் கூறுகிறான், வாலிபர்கள், கன்னிகைகளை பார்த்து கூறுகிறான், தேவனை துதிக்கும்படிக்கு. ஆம், என்னுடைய பிரியமான நண்பர்களே, சங்கீதக்காரன் கூறியது போல அவர் நம்மை படைத்த தேவன், அவர் நம்மை சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நேரமும் எந்நேரமும் நாம் அவரை துதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் நம்மை படைத்த, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.